வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. நம்ம ஒரு 23 வருஷம் 24 வருஷம் அனுபவத்தில் உள்ளதை 12 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம புக்கை எழுதி வச்சிட்டோம். அந்த புக்கை மார்க்கெட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராமே ஆரம்பிச்சிருக்கோம். நிறையா பேர் அந்த புக்கை இதில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்க இருப்பாங்க. இதில் நார்மலாக பார்க்குறவங்க மட்டும் பொழுதுபோக்கு பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்து இதை பற்றி எனக்கு ஆழமாக இன்னும் சரியான டீட்டெயில் வேணும், எனக்கு தெளிவாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு புக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த புக்குடைய விலை 410 ரூபா. கொரியர் சார்ஜை சேர்த்து ஒரு 500 ரூபா வரும். நீங்கள் விருப்பப்படுறவங்க அந்த புக்கை வாங்கிக்கலாம். இப்போ அந்த புக்கை பற்றி பார்ப்போம். இது நியூமராலஜி புக்கு, மேட்சிங் நியூமராலஜி. கிட்டத்தட்ட ஒரு 270 பேஜுக்கிட்ட இருக்கும். இதோடைய புக்கோடைய விலை 410. கொரியர் சார்ஜை சேர்த்து 500 ரூபா வரும். உங்களுக்கு விருப்பப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுடைய விளக்கங்களில் இதில் தெளிவாக விரும்புகிறவங்க இந்த புக்கில் எல்லா தெரியாத விஷயங்கள் நீங்கள் அதிகமாக விருப்பப்படுறவங்க தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய மிகப்பெரிய பொக்கிஷன்தான் இறைவன் அனுக்கிரகம். இதை விருப்பப்படுறவங்களுக்கு கிடைக்கட்டும். விஎன்ஆ துறைக்கு 32, பிரமிடு நம்பரு 49. இவர் நோக்கப்பட்ட ஆள். கிட்டத்தட்ட ஒரு உலகத்தில் ஒரு 10 வருஷமாக நம்ம தொடர்பில் இருக்கார். இவர் ஆல்ரெடி பேரெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். பேரை பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைஞ்சல வந்திருந்தார். எனக்கு ஒரு வீடை வாங்கிட்டு அந்த வீடை விற்கணும், அதை வாங்கிட்டு கடனை கட்ட முடியலன்னு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார். காரணம் இந்த நம்பர் 4ஆம் நம்பர்னால சுய முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு நம்ம பேரை பண்ணி கொடுத்து அந்த வீட்டுக்குரிய கடனையை அடைச்சி முடித்து அந்த இருக்கிற வீடையே க்ளீன் பண்ணி எங்கேயோ விற்றுட்டு போகணுங்கிற கண்டிஷனில் இருந்தவர் நம்ம பேரில் பண்ணி கொடுத்து ஒரு 7 வருஷம் கணக்காயிட்டு அவர் அதிலிருந்து மீண்டு அந்த வீட்டுக்குரிய கடனையை அடைச்சி முடித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சேமிப்பு வச்சு வீடை கட்டி இப்போ குடி போய் 2 வருஷம் ஆச்சு. பழைய கேரக்டரை எனக்கு பற்றி சொல்ல சொன்னார். அதுக்காக அதை பற்றி காட்டிக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு சக்கரவர்த்தி, உண்மையில் மெழுகுவர்த்தி. தப்பை சுட்டி காட்டினா முகம் சூம்பி போயிடும். அந்த மாதிரி ஒரு தாங்கக்கூடிய தப்பை ஏற்றுக்கொள்ளக்கூட மனநிலை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கும். யாரும் வந்தால் ஒரு என்னன்னு கேட்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு கர்வம் பிடிச்ச மாதிரியே இருக்கும். தான் இறங்கி போய் யார்கிட்டையும் என்னங்கிறத வந்தவங்களை உபசரிக்க மாட்டார். அந்த மாதிரி ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கும். இவருக்கு அல்சர் ப்ராப்ளம் அதிகமாக காட்டும். பி மீனாட்சி, நியூமராலஜி நம்பர் 33, பிரமிடு நம்பர் 96. இவங்களுக்கு நியூமராலஜி நம்பரில் 2 பக்கம் சுக்கிரன் சம்மந்தப்படுது. சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் என்ன ஆகும்னா பெரும்பாலும் 2 பக்கம், ஒரு பக்கம் இருந்தாலே பெரும்பாலும் சுக்கிரன் நம்பர் வந்துட்டாலே இலவச பொருள், எனக்கு இது கிடைக்காதா அது கிடைக்காதா, உழைக்காமல் வாங்குற விஷயத்தை தான் அதிகமாக விரும்பிக்கிட்டே இருக்கும். இது கிடைச்சிடாதா அது கிடைச்சிடாதான்னு சொல்லி ஒரு இலவச பொருள் வாங்குறதுக்கு அதிகமாக சுக்கிரன் விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். பிரமிடு நம்பரில் அதே நம்பர் இருக்கிறதுனால கம்பல்சரியாக இவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய காலியான எந்தெல்லாம் காலியாக இருக்கோ அது சம்பந்தமாக அது இலவசமாக கிடைச்சிடாதா அந்த இயக்கத்தில் இருப்பாங்க. அதனால் எனக்கு அப்பா சொத்து எப்படா வரும். இவங்களுடைய மெயின்டாக இவங்க கேட்க முதல்ல நம்மகிட்ட வரையிலேயே இந்த மனநிலை தான் கேட்க வந்தாங்க. எனக்கு எப்போ வரும், ஏன்னா அந்த நம்பர் இலவசத்தை விரும்பக்கூடிய நம்பர், சொந்தமாக உருவாக்கக்கூடிய நம்பரு அந்த நம்பரில் இல்லை. இலவசத்தை விரும்பிக்கிட்டே இருக்கனால நம்ம கொடுத்து பேரை மாற்றின பிறகு அந்த சம்பந்தமாக புலம்பல் கிடையாது. ஏன்னா அந்த இடத்த பூரா அவங்களுக்கு பூர்த்தி பண்ணிட்டோம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா சபரி நாராயண சங்கராஜ பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஸ்ட்ரோ நியூமராலஜி. அஸ்ட்ரோ நியூமராலஜி பற்றியே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 வாரம் 7 வாரம் கணக்காக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ நிறைய பேர் அவங்கவுங்க பேரை அதிகமாக விரும்பினதுனால கூட கொஞ்சம் பேர்களாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் என் பேரெலாம் வரலேன்னு கொஞ்சம் ஆவலாக இருக்கிறதுனால சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்காக சில பேர் இதில் தெரிவிக்க விரும்புகிறோம். ஒரு மொத்தத்தில் ஒரு 100 பேருக்காவது இந்த பேரில் கொண்டு காட்டணுங்கிறக்காக இந்த இதை நம்ம செயல்படுத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கோம். அஸ்ட்ரோ நியூமராலஜி பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அவங்க பேரை ரொம்ப அதிகமாக விரும்பிக்கிட்டே இருக்கிறதுனால அத்தனை பேரையும் இதில் கொண்டு வர்றது பெரிய விஷயம். அது முடியாத காரியமாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3 வாரத்தில் இதனுடைய தலைப்பை இதுக்குரியதை முடிந்து அடுத்து வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகணும். அடுத்த தலைப்பு வேறு தலைப்பை பற்றி பேசலாம்ன்றதில் இருக்கிறோம். ஆகையால் அதற்குள் உங்களுடைய பேரும் இதில் இடம்பெறணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க.
உங்களுக்கு விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இப்போ வாங்க புரோகிராமில் சந்திப்போம். இன்று ஒரு 10 பேரை பற்றி ஆரம்பிக்கிறோம். அந்த 10 பேரை பற்றி விளக்கம் கொடுக்குறோம். எம் ஐயாத்துரை, வி அண்ணாதுரை, கே அருண்குமார், எம் முத்துக்குமார், வி வசந்தகுமார், ஜி செல்வலட்சுமி, பி வேலுமுருகன், கே மீனாட்சி, வி பாலமுருகன், பி மாரிச்செல்வி. இந்த 10 பேரை பற்றி இன்னைக்கு விளக்கத்துக்கு ரெடியாக இருக்கும். இப்போ எம் அண்ணாதுரை, இவருடைய நியூமராலஜி நம்பரு 22, இவருடைய பிரமிடு நம்பரு 89. இந்த பேர் நிறைய பேர் இந்த பேரில் இருக்காங்க. இந்த பேரில் உள்ளவர் நேரில் பார்க்கல சில ஆள் கேட்டுக்கிட்டே இருந்தார். என் பேர்லேயும் போடுங்க, அண்ணாதுரையும் கேட்டிருந்தாங்க, ஐயாத்துறையும் கேட்டிருந்தாங்க. அதனால் ஐயாத்துறை பேரும் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில், அண்ணாதுரை பேரும் அதிகமாக இருக்குது. இந்த 2 பேருக்காரங்களும் தொடர்பில் ரொம்ப கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக அந்த விளக்கம். எம் அண்ணாதுரை, இவருடைய நியூமராலஜி நம்பர் 22, இவருடைய பிரமிடு நம்பர் 89. இவருக்கு 22 இருக்கனால உங்களுக்கு 4ஆம் நம்பரை பற்றி அடிக்கடி சொல்லியிருப்போம். ஒரு அல்சர் ப்ராப்ளம், அஜீரண கோளாறு, பிடிவாத குணம், கடின உழைப்பாளி, நாளைய பிரச்சனை நினச்சிக்கிட்டு இன்றைய இயல்பு வாழ்க்கையில் வாழ விடாமல் அவங்கள தத்தளிக்க வைக்கும். எதுக்கு எடுத்தாலும் கூச்சம், படபடப்பு, பிரச்சனையை உடனே முடிக்கணும், உடனே ஆன்சர் கிடைக்கணும்னு துடிச்சிக்கிட்டே இருக்கும் 4ஆம் நம்பர். ஏதாவது ஒரு செயல்னா 6 அமரை பொறுத்து தான் ஒரு செயல் தீர்வு ஆகணும். ஆனால் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடனே விட கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வடம் பிடிக்கும், பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். 89 பிரமிடு நம்பர் வர்றதுனால இவர் எங்கேயும் போய் வேலை பார்க்கக்கூடாது, சொந்த தொழில் பார்த்துக்கணும். சொந்த தொழில் பார்க்காம அடிமை தொழிலில் போய் உட்கார்ந்திருந்தால், உங்களுக்கு இந்த நம்பரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 108க்குள்ளே இந்த நம்பரை பற்றி 89 போய் பார்த்தீங்கன்னா ஒரு சனி கிரகம் செவ்வாய் சேரையில் உடல் பலமும் இருக்கும், மனபலமும் இருக்கும். உருவாக்கக்கூடிய டேலண்ட் அந்த நம்பருக்கு அதிகமாக இருக்குது. அப்படியே போய் அவர் சொந்த தொழில் பார்க்காம அடிமை தொழிலுக்கு வந்துட்டால் அவருடைய திறமை பூரம் அதிகமாக அவங்க ஓனர் தான் பயன்படுத்திக்கிட முடியும். இவங்களுக்கு அவங்களுடைய திறமை பூரா சக்க புழிஞ்சி அவங்க திறமையை வாங்கிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும் அவங்ககிட்ட. அந்த நம்பருக்குரிய மனபலம் அதிகமாக இருக்கும், உடல் பலமும் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் மட்டும் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய லைஃப் எல்லாமே ஒரு 40 வயசுக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும். முடிந்த அளவு சொந்த தொழிலில் இறங்கிவிட்டால் வெற்றி காண வருது எளிதாக இருக்கும். இந்த நம்பரு சொந்த முடிவு எடுக்க முடியாமல், முதலாளியாக முடியாமல் தத்தளிக்கும். இந்த நம்பரு 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணி மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த நம்பரு சொந்த தொழிலாக இருந்தால் அவங்களோட தனித்துவம் அனைத்தும் வெளிப்படும். அவர் அடிமை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ஓனர்கிட்ட எனக்கு சம்பளம் கூட தாங்கன்னு சொல்லி கேட்கக்கூட அவருக்கு அந்த மனநிலை வராது. ஏன்னா அந்த நம்பர் அந்த மாதிரி சப்ஜெக்ட் கொண்டது. நான் இவ்வளோ பார்த்துருக்கேன், எனக்கு அந்த சம்பளத்தை கொஞ்சம் கூட்டித்தாங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் கேட்கறதுக்கு தயக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குணம் அந்த நம்பருக்கு அதிகமாக இருக்கும். இந்த நம்பர் அனைத்தும் இவர்களுக்கு 40 வயதுக்கு பிறவே மதிக்கத்தக்க ஆளாக இருக்கும். இவருடைய ஜாதக அமைப்பை பார்ப்போம். இவருக்கு லக்னத்தில் ராகு இருக்குது, ஓவர் பிடிவாதம், சூரியன் இருக்குது. சூரியன் இருக்கனால பாடி ஹீட் இருக்குது, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. வாக்கில் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. சாந்தமாக பேசுகிறாங்க, ஸ்ட்ராங்காகவும் பேசுகிறாங்க, தைரியம் கம்மி. 4ஆம் இடம் ராகு, சுகம் சம்பந்தமாக ஒரு கவலையில் இருந்துக்கிட்டு இருப்பார். ஒரு ஆசைப்பட்டு அடையிறது, ஒரு வீடாக கட்டினாலும் அதில் ஒரு மனநிறைவு காண முடியாது, அதில் ஒரு இன்னும் ஏக்கத்தில் இருந்துக்கிட்டு இருப்பார். பூர்வ புண்ணியம் கம்மியாக இருக்குது. சுக்கிரன் கெட்டு போயிருக்கு. இவர் திருமணத்துக்கு முன்னு அம்மாவிடம் திட்டு வாங்கியிருப்பார், இல்லை சகோதரியிடம் திட்டு வாங்குவார். கல்யாணம் முடிந்தால் மனைவியிடம் திட்டு வாங்கணும். சுக்கிரன் கெட்டு போனதுனால இந்த இடைஞ்சலை அவர் சந்திச்சுக்கிட்டே இருப்பார். 7ஆம் இடம் சூரியன் கெட்டு போனால ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்துக்கு இயங்கிக்கிட்டே இருப்பார். நண்பர் வட்டாரம் நல்லா இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது, மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் அனுசரித்து போகிறது திருப்தியெல்லாம் இருக்குது. அப்பா சொத்து சுத்தமாக பார்வையிலே இல்லை. இவருக்கு ஒரு புகழ் சம்பந்தமான குறைபாடு இருக்குது. பாக்கியம், தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது, அப்பாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. யோக பலன், இந்த 2 யோகமும் இவருக்கு கம்மியாக இருக்குது. இந்த பேரில் 9ஆம் இடம் காலியாக இருக்கிறதுனால பார்வை கூட இல்லை. ஆகையால் அப்பா சொத்து இல்லை முன்னோர்கள் சொத்து எது இருந்தால் இந்த இடம் காலியாக இருக்கிறதுனால அவங்க கிடைக்கிறதுக்கு நம்ம காலதாமதமாகும். இல்லை என்றால் கிடைக்காதே என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த நம்பரும் தாமதப்படுத்தும். இந்த இடம் காலியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல கிரகம் இருந்தாலும் இந்த நம்பர் இருந்துட்டால் தடையப்படணும், தாமதப்படுத்தும். இல்லை என்றும் காட்டுது. லைஃப்லாம் ஒரு எல்லாம் முடிஞ்சு கடைசி கட்டத்தில் தான் ஒரு கிடைக்கக்கூடிய தருணம் கொண்டு வரும். சில நேரம் கிடைக்காம கூட போகலாம். அந்த அளவுக்கு தொழில்ஸ்தானம் சூரியன் இருக்கு,
சூரியன் இருக்கிறதுனால ஒரு ஹீட்டு சம்பந்தமான உஷ்ணம் சம்பந்தமான தொழில் பார்க்கலாம். ராகு பார்வையாக இருக்குது, கம்சம் தொழிலும் பார்க்கலாம். லாபஸ்தானம் பார்க்கலாம், ஒன்றையும் காணும். இவருக்கு வீண் வரையும் பண்ணலை. இவருக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல பணத்தை எண்ணி மட்டும் பார்க்காரு. இருப்பு ஸ்தானம் 2 இடம், 2, 5, 11 தனஸ்தானத்தில் மட்டும் எண்ணி தான் பார்க்காரு. கையில் இருப்பே இல்லை அப்படிம்பாரு, வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். எம் அண்ணாதுரையின் மனக்கவலை. தைரியம் கம்மியாக இருக்குது, பூர்வ புண்ணியம் தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது, யோக பலன் கம்மியாக இருக்குது, அப்பா புண்ணியம் கம்மியாக இருக்குது. இருப்பு பண இருப்பு சம்பந்தமான மனக்கவலையில் இருப்பார். இதுதான் எம் அண்ணாதுரையின் வாழ்க்கை தரம். அடுத்து வி அண்ணாதுரை. வி அண்ணாதுரைக்கு 32, பிரமிடு நம்பரு 49. இவர் ரொம்ப பழக்கப்பட்ட ஆள். கிட்டத்தட்ட ஒரு பழக்கத்தில் ஒரு 10 வருஷமாக நம்ம தொடர்பில் இருக்கார். இவர் ஆல்ரெடி பேரெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். பேரை பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைஞ்சல வந்திருந்தார். வீடை வாங்கிட்டு விற்கணும், அதை வாங்கிட்டு கடனை கட்ட முடியலன்னு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார். காரணம், இந்த நம்பர் 4ஆம் நம்பர் வரனால சுய முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு நம்ம பேரை பண்ணி கொடுத்து அந்த வீட்டுக்குரிய கடனையை அடைச்சி முடித்து அந்த இருக்கிற வீடையே க்ளீன் பண்ணி எங்கேயோ விற்றுட்டு போகணுங்கிற கண்டிஷனில் இருந்தவர் நம்ம பேரில் பண்ணி கொடுத்து ஒரு 7 வருஷ கணக்காயிட்டு அவர் அதிலிருந்து மீண்டு வந்து அந்த வீட்டுக்குரிய கடனை அடைச்சி முடித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சேமிப்பு வச்சு வீடை கட்டி இப்போ கூடி போய் 2 வருஷம் ஆச்சு. இவர் பழைய கேரக்டரை எனக்கு பற்றி சொல்ல சொன்னார், அதுக்காக அதை பற்றி காட்டிக்கிட்டு இருக்கோம். வி அண்ணாதுரை. நியூமராலஜி நம்பர் 32, பிரமிடு நம்பர் 49. நியூமராலஜி நம்பர் 32 வரதுனால தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அறிவு சார்ந்த வேலையில் ஒரு புத்திசாலி, அதிக புத்திசாலியாக இருப்பார். யார் ஐடியா கேட்டால் தோற்று போயிடுவார். இப்போ 108க்குள்ளே அந்த நம்பரை பற்றி தெளிவாக பேசியிருக்கோம். இந்த நம்பர் சம்மந்தமாக இருக்கிறவங்க நீங்கள் தெளிவாக அதில் போய் பார்த்துக்கலாம். சில விளக்கங்களை மட்டும் இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 32ஆம் நம்பருக்கு யாருக்கையாவது ஐடியா கேட்டால் தோற்று போவாங்க. சொந்த முடிவு எடுக்கணும். சொந்த முடிவு எடுத்தால் ஜெயிச்சிருவாங்க. ஆள் மனதில் அவங்களுக்கு ஒரு அறிகுறி சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த நம்பரு. சரஸ்வதி தாயின் பரிபூர்ண அனுக்கிரகப்பட்ட நம்பர் அந்த நம்பரு. பிரமிடு நம்பர் 49. பிரமிடு நம்பர் 49 வரதுனால யாரும் செய்ய முடியாத ஒரு அரிய பெரிய சாதனைகள் செஞ்சுட்டு இதெல்லாம் என்ன பெரிய வேலை, சின்ன வேலை தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 49 பற்றி அடிக்கடி சென்ற தொடர்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ராகுவும் சிவாவும் சேரலை. எதையும் உருவாக்கக்கூடிய டேலண்டு 9 செவ்வாய் கிரகத்துக்கு இருக்குது. 4 உழைப்பை கொடுத்து ரெடியாக இருக்குது. இவர் யாரும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சு மற்றவங்களாம் ஆச்சரியப்பரமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி செஞ்சேன்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்பாங்க. இதெல்லாம் என்ன பெரிய வேலை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஈஸியாக இருக்கும். இவருக்கும் இந்த 4ஆம் நம்பர் வர்றதுனால ஒரு சுய முடிவு எடுக்க முடியாமல் அஜீரண கோளாறு, அல்சர் ப்ராப்ளம், டென்ஷன், நாளை பிரச்சனை நினச்சிக்கிட்டு இயல்பு வாழ்க்கையில் வாழ முடியாமல் தத்தளிக்கும். பிரச்சனையை உடனே முடிக்கணும்னு சொல்லி தீர்வு காண துடிச்சிக்கிட்டு இருக்கும் 4ஆம் நம்பரு. கிட்டத்தட்ட இந்த நம்பரில் அதிகமான பேர் 4ஆம் நம்பர் தொடர்பாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இயல்பாக போடையில் அந்த நம்பர் வந்துடுது. இருந்தாலும் அந்த 4ஆம் நம்பர்காரங்களே அதிகமாக நம்ம பேர் மாற்ற வந்ததுனால அவங்க சம்மந்தமாகவே விளக்கம் கொடுத்தா அவங்க அதிகமாக விரும்புகிறாங்க. ஆகையால் அவங்க சம்மந்தமாகவும் சில பேரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்பருக்கு சுய முடிவெடுத்து வாழ்கிறதுக்கு பேரை பண்ணி கொடுத்துட்டோம். பழைய கேரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பரில் பழையது இருக்கையில் அவர் நான் இதை செய்வா அதை செய்யான்னு ஒரு குழப்பநிலை. இவர் ஒரு ஆளை டைப் பண்ணியே தான் வாழணும். சுய முடிவு எடுக்க முடியாது. இப்போ எல்லாம் பண்ணி கொடுத்த பிறகு சுய முடிவு எடுத்து எல்லாம் ஜெயிச்சிருக்காரு 7 வருஷமாக. இப்போ பழைய குணத்தில் இருக்கிறதுனால இந்த நம்பருக்கு இதே பேரில் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. அவர் பண்ணாமல் நீங்கள் இதே கையெழுத்தில் இருந்தீங்கன்னா இதே சம்மந்தமாக அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இவர் மாற்றி கொடுத்த ஒரு உதாரணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். இதே பேரில் வி அண்ணாதுரை நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு பேர் பழைய பேர் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. இதே காலத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. நான் சொல்கிற பணம் போகிற அவங்களுக்கு அத்தனை பேருக்கு இது பிறந்தும். இந்த நம்பருக்கு நீங்கள் ஐடியா யார்லையும் கேட்கக்கூடாது. இந்த நம்பர் பலகீனமாக இருக்கிறதுனால 32ஆம் நம்பருக்கு ஐடியா கேட்க தேவையில்லை, சொந்த முடிவு எடுத்துருவீங்க. 49க்கு ஒரு அபரிதமான டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். அதை நீங்கள் சொந்த தொழில் பார்த்தா தப்பிச்சிக்கலாம். எங்கேயா அடிமை தொழில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அது பிரயோஜனப்படும். ஆகையால் நீங்கள் சொந்த தொழில் பார்க்கறதுக்கு கையெழுத்தை மாற்றிக்கொண்டால் இதை திறமையான வேலையை காட்டலாம். ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் ஒன்றும் கிடையாது. தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. புதன் இருக்கனால அனைவரிடமும் வசீகரமாக பேசி டெக்னிக்கலாக பேசக்கூடிய டேலண்ட் இருக்குது. புதன் இருக்கனால அவரையும் கவரக்கூடிய வாய் திறமையால் பழைக்கக்கூடிய ஆள். தைரியம் கரெக்டாக இருக்குது. 4ஆம் இடம் காலியாக இருக்குது. அதை சார்ந்த கவலை இந்த பார்வையில் தான் விடுது. பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம் இந்த பார்வையில் கிடைக்கி. புதன் உச்சம் இருக்குது. சூரியனும் கெட்டு போகுது. வாழ்க்கையில் எனக்கு வெளிச்சம் கிடைக்காதுன்னு ஒரு ஏக்கம் இருக்குது. படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஒரு பெரிய படிப்பு படித்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அவருக்கு இப்போ இவரை பார்த்தா நம்ம படிப்பறிவு இல்லாத ஆளமால் இருக்கும். சாதாரண ஆளை பார்த்தா
ஆனால் அவர் படித்த அளவுக்கு டேலண்ட் அதிகமாக படித்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். புதன் உச்சம் இருக்கனால எதையும் சொன்னாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவார். சந்திரன் 7ல் இருக்குது, சூரியனும் 7ல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது. நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சுருப்பார். வீட்டுக்காரமாட்ட விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது, எல்லா குணம் இதில் இருக்குது. நண்பர் வட்டம் நல்லாயிருக்கும். அப்பா சொத்து ராகு இருக்குது, அந்த பார்வையிலும் கிரகம் இருக்குது. ஆகையால் இவருக்கு அப்பா சொத்து இருந்தால் கிடைக்கும், காலதாமதமாகும். அங்கே சூரியன் பார்வை இருக்கனால எளிதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதத்தை கொடுக்கும். சுக்கிரன் 10ல் இருக்குது. அப்போது ஒரு பெண்கள் அலங்கரிக்கிற தொழில், ஜவுளி கடை, ஃபேன்சி ஸ்டோர். சூரியன் வேற இருக்கிறதுனால ஒரு நெருப்பு சம்பந்தமான தொழில், இந்த தொழிலெலாம் அவர் பார்த்துக்கலாம். லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது, வீண் வரையும் பண்ணலை. அண்ணாதுரைக்குரிய கவலை தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. 4ஆம் இடம் சுகம் சார்ந்த கவலை, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. அப்பா சொத்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதப்படுத்துது. பணப்புழக்கம் நார்மலாக இருக்குது, ஆனால் பணம் நடமாட்டான்னு சொல்லி இந்த அளவுக்கு இல்லை. அது சம்பந்தமாக ஒரு மெடிலாக இருக்கிற மாதிரி ஒரு தரத்தை கொண்டு வரும். இதுதான் வி அண்ணாதுரையின் வாழ்க்கை தரம். கே அருண்குமார். கே அருண்குமாருக்கு நியூமராலஜி நம்பரு 31, பிரமிடு நம்பரு 31. இவருக்கு 2 பக்கம் அதே நம்பர் வர்றதுனால உங்களுக்கு 31ஆம் நம்பரை பற்றி நம்ம நியூமராலஜியில் அடிக்கடி சொல்லியிருக்கோம். நீங்கள் 108க்குள்ள அந்த நம்பரை போய் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே இந்த குணம் அடிக்கடி சொல்லியிருக்கோம். உள்ளுக்குள்ள ஒரு சக்கரவர்த்தி, உண்மையில் மெழுகுவர்த்தி. தப்பை சுட்டி காட்டினா முகம் சூம்பி போயிடும். அந்த மாதிரி ஒரு தப்பை ஏற்றுக்கொள்ளக்கூட மனநிலை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கும். யாரும் வந்தால் ஒரு என்னன்னு கேட்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு கர்வம் பிடிச்ச மாதிரியே இருக்கும். தான் இறங்கி போய் யார்கிட்டையும் என்னங்கிறத ஒரு வந்தவங்களை உபசரிக்க மாட்டார். அந்த மாதிரி ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கும். இவருக்கும் 4ஆம் நம்பர் 2 பக்கம் வர்றதுனால ஸ்கின் அலர்ஜி இருக்கும். அல்சர் ப்ராப்ளம் அதிகமாக காட்டும். ஏன்னா 2 பக்கமும் 4ஆம் நம்பர் வர்றதுனால நியூமராலஜி நம்பரும் முன் வீலும் பஞ்சராக இருக்குது, பேக் வீலும் பஞ்சராக இருக்குது. இந்த நம்பருக்கும் 2 வீலும் பஞ்சராக இருக்குது. இவருக்கு பேக் வீல் மட்டும் பஞ்சராக இருக்குது. இவருக்கும் அதே நிலைமை தான். கே அருண்குமாருக்கு நியூமராலஜி நம்பரும் பாதிக்கப்படுது, பிரமிடு நம்பரும் பாதிக்கப்படுது. இவர் ஒரு ஆள் சுவிட்சு போட்டால் கிரைண்டர் ஓடுங்கிற மாதிரி, சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுங்கிற மாதிரி இவரை யாராலும் ஒரு ஆள் சுவிட்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். இடித்து விட்டால் தான் இந்த கல் நகலுங்கிற மாதிரி இவரை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சொந்தமாக இயங்க முடியாது. மனபலம் கம்மியாக இருக்கும். நைட்டெலாம் உறங்க முடியல, தூக்கம் வர முடியாமல் ஒரு கனவுலாம் வந்துக்கிட்டே இருக்கும்பாரு. ஏதாவது ஒரு சம்திங் ஒரு வேலையை செய்யணும்னா 1 வாரத்துக்கு முன்னே முடிச்சு வச்சுட்டு அதை சம்பந்தமாகவே உறக்கம் இல்லாமல் கிடப்பார். நாளை பிரச்சனை நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வாழ்கிறது இயல்பு வாழ்க்கையில் வாழ முடியாமல் தத்தளிப்பார். அந்த அளவுக்கு அவர் படபடப்பு. ஒரு விஷயம் சொல்லிட்டுன்னா அதை உடனே முடிச்சுட்டு ஒதுக்கிட்டு அவர் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணுங்கிற மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இயல்பு வாழ்க்கையில் ஒன்று சொல்லிட்டா இது அப்படி நடந்திருப்போம் சொல்லி தலைகரை சுற்றுற கரகமாக இருக்கிறதுனால தேவையில்லாவே நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நேர்மறை எண்ணம் வர்றதுக்கு இவருக்கு கையெழுத்தை மாற்றிக்கிட்டால் சிறப்பு உண்டு. இந்த குணம் 70 வயசு வரைக்கும் இப்படியே இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். 30 வயசு, 32 வயசு, 40 வயசு, 45 வயசு, இப்போ சொல்கிற ஆளு 25 வயசு ஆளும் இருக்கலாம், இல்லை 35 வயசு ஆளாக இருக்கலாம், இல்லை 40 வயசு ஆளாக இருக்கலாம், இல்லை 60 வயசு 70 வயசு ஆளாக இருக்கலாம். அத்தனை பேருக்கு இது அப்படியே பொருந்தும். சின்ன வயசுலேயே நீங்கள் கையெழுத்து இந்த நம்பரை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் இதை விட சொந்த முடிவு எடுத்து ஜெயிக்கக்கூடிய தருணம் உங்கள் கையெழுத்து மூலமாக கொண்டு போகலாம். ஏன்னா காலம் பூரா நம்ம அந்த காலத்தில் ஏற்கனவே போன தொடரில் சொல்லியிருப்போம். அந்த காலத்தில் கைரேகை பார்த்தான் குணத்தை கண்டுபிடிச்சாங்க. இப்போ கையெழுத்து மூலமாக நம்ம என்னென்ன அணிவிச்சிக்கிட்டு இருக்காங்கிறத தெளிவாக விளக்கிக்கிட்டு இருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. அத்தனை பேருக்கும் இந்த பூமியில் இருந்தாலும் இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு இதே பேரில் ஒரு ஆள் இதே அப்பா இன்சிலுக்கு அருண்குமார் கையெழுத்து போட்டாலும் இப்போ சொல்கிற மேட்ரு மாறப்போகிறதே கிடையாது. இன்னும் ஒரு 5 தலைமுறைக்கு முன்னக்கட்டி இதே கே அருண்குமார்னு சொல்லி ஒரு ஆள் இருந்திருந்தாங்கன்னா, இந்த கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அப்படியே அவங்களையும் செக் பண்ணிக்கலாம். உங்கள் தாத்தா கையெழுத்தையும் செக் பண்ணிக்கலாம். உங்கள் முன்னோர் கையெழுத்து அனைவரும் 21 தலைமுறைக்கும் இந்த கையெழுத்து மூலமாக சொல்கிற மெத்தேடு தப்பி தவறி கூட 1 இன்ச்சு கூட நகராது. அப்படியே ஆணித்தனமாக நடக்கும். இதில் இனிமேல் பிறக்கிற ஜெனரேஷனுக்கும் இப்போ சொல்கிற மெத்தேடு மாறப்போகிறது கிடையாது. ஆணித்தனமாக இது பொருந்தும். கைரேகை பார்க்கல பல குணங்களை சொன்ன மாதிரி இப்போ கையெழுத்து மூலமாக நம்ம இந்த குணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த கையெழுத்து போகிறது கையெழுத்து மூலமாக இதை திருத்துவதுக்கு வழி இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் போய் கைரேகை பார்த்துட்டிங்கன்னா கைரேகை போய் மாற்ற முடியாது, அது அவ்வளோதான். ஆனால் இப்போ கையெழுத்து ஜெனரேஷன் வந்த பிறகு இந்த ஸ்தான பலத்தில் நம்ம எதை கூட்டணும், ஒன்றும் வாக்க கூட்டலாம், இல்லை தைரியத்தை கூட்டலாம், இல்லை வீடு கட்ட முடியாமல் ஒருத்தன்
அந்த யோக ரீதியாக ஒரு கவலை இருந்தால், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ஏக்கத்தில் இருந்தால், ஒரு பணப்புழக்கம் எனக்கு கையில் சரளமாக இல்லை, தொழில் அமையல, இந்த மாதிரி குறைபாடுல பல பேர் இருக்காங்க. இந்த கையெழுத்து மூலமாக எந்தெந்த ஸ்தான பலத்தை கூட்ட முடியுமோ அத்தனையும் கூட்ட முடியும். இது 23 வருஷம், கிட்டத்தட்ட 24 வருஷ கணக்காக அனுபவத்தில் உள்ளதை ஆணித்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இறைவன் அந்த அனுக்கிரகம் கிடைத்தால் மட்டும் இந்த பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணுறேன். இப்போ இவருடைய குணநலங்களில் இவருடைய ஜாதக அமைப்பை பார்ப்போம். கே அருண்குமாருக்கு தன்னம்பிக்கை நல்லா இருக்குது, வாக்கில் சந்திரன் இருக்குது, சாந்தமாக பேசுகிறாரு, தைரியம் பரவாயில்ல, சுகஸ்தானம் நல்லா இருக்குது, வீடு கட்டுற யோகம்லாம் இருக்குது, குழந்தை பாக்கியம் பார்வையில் கிடைச்சாச்சு, நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, ராகு இருக்குது. சூரியன் இருக்கிறது நல்லா இருக்குது, சந்திரன் இருக்கிறது நல்லா இருக்குது. ஆனால் ராகு இருக்கிறதுனால வீட்டுக்காரம்மா கூட கருத்து வேறுபாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. அப்பா சொத்து எளிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் சம்பந்தமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். பார்வையில் கிடைக்கி லாபஸ்தானத்தில் கிரகம் இருக்கனால பணப்புழக்கம் இருக்குது, வீண் விரயம் பண்ணலை. கே அருண்குமாருடைய மனக்கவலை, தாத்தாவோட புண்ணியம் யோக பலன் கம்மியாக இருக்குது, தொழில் ஸ்தானம் காலியாக இருக்குது. இது 2 தான் இவருடைய மிகப்பெரிய குறைபாடாக இருக்கும். மற்றபடி இந்த நம்பர் சுயமாக எந்திக்க முடியாமல் இருக்குது. தனஸ்தானத்தில் 2, 5, 11 2 இடம் வளர்த்துருக்கு, அதனால் பரவாயில்ல. தைரியஸ்தானம் நார்மலாக இருக்குது. சுகஸ்தானத்துலேயும் பரவாயில்ல, ஒரு வீடை கட்டி வந்துக்கிடுவார். இவருடைய மிகப்பெரிய கவலை குழந்தை பாக்கியம் இந்த பார்வையில் கிடைக்கி, பார்வையில் இருக்கிறனால கொஞ்சம் காலதாமதமாக கிடைத்திரும். இந்த இருந்தாலும் யோக பலன் இந்த இடத்துல எல்லாது கம்மியாக இருக்குது. தொழில் சம்பந்தமான கவலை, இந்த கிரகம் இந்த இடத்துல பார்வையில் தான் விழுது, இது இந்த பார்வையில் தான் விழுது. இருந்தாலும் இவருடைய மனக்கவலை, அந்த அதிர்ஷ்டம் யோகம் சம்பந்தமான கவலை உண்டு. தொழில்ஸ்தானத்தில் கிரகம் இல்லாதனால இதை சார்ந்த கவலை. இதுதான் கே அருண்குமாரின் வாழ்க்கை தரம். எம் முத்துக்குமாருக்கு நியூமராலஜி நம்பர் 44, பிரமிடு நம்பர் 53. இவருக்கு 2 பக்கம் 8ஆம் நம்பர் வர்றதுனால இந்த நம்பரும் நியூமராலஜி நம்பரும் வீக்காக இருக்குது, பிரமிடு நம்பரும் வீக்காக இருக்குது. முன்வீலும் பஞ்சரு, பேக் வீலும் பஞ்சரு. கிட்டத்தட்ட இந்த நம்பருக்கு அப்படித்தான் இருக்குது, இந்த நம்பருக்கு அப்படித்தான் இருக்குது, இந்த நம்பருக்கு அப்படித்தான் இருக்குது. இவருக்கு எல்லாமே உங்களுக்கு 8ஆம் நம்பரை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிருப்போம். இவருக்கு சொல்லில்லாத துன்பத்தை 30 வயசு வரைக்கும் அனுபவிச்சிருப்பார். 31லேருந்து 35க்குள்ளே சில மாற்றத்தை பார்ப்பார். 36லேருந்து 38க்குள்ளே நான் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்துருப்பார். 40க்கு பிறகுதான் மதிக்கத்தக்க ஆளாக இருப்பாக. 40க்கு பிறகு அவர் தேடுதல் அனைத்தும் ஒரு எளிமையாக கிடைக்கும். இருந்தாலும் இதே கையெழுத்து அவர் போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு மன அழுத்தம் கூடிக்கிட்டே இருக்கும். லைஃப் முடிக்கிற வரைக்கும் ஒரு மன அழுத்தத்திலே வாழும். ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு அடையணும்னா மிகுந்த தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது 40க்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக கிடைக்கக்கூடிய தருணத்தை கொண்டு வரும். இருந்தாலும் காலத்துக்கும் அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கையெழுத்தை மாற்றின அப்புறம் தான் அவர் அந்த மன அழுத்தத்தை குறைக்க முடியும். இதே நம்பரை வச்சுக்கிருந்தா என் வாழ்க்கையில் எப்படா வெளிச்சம் வரும்னு ஒரு ஏக்கத்தில் இருந்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா 2 பக்கம் இருட்டு கிரகம் வருது. அப்போ என் வாழ்க்கையில் எப்போ வெளிச்சம் வரும் ஏக்கத்தில் இருந்துக்கிட்டு இருப்பார். இவருக்கு அட்வைஸ் பண்ணால் யாரும் எதிராளி அட்வைஸ் பண்ண முடியாது. அட்வைஸ் பண்ணால் தூர போன்றுவார். அந்தளவுக்கு 2 பக்கம் அதே நம்பர் வர்றதுனால இவர் தான் 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணணும், தனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்கிற மைண்டில் தான் இருப்பார் எம் முத்துக்குமார். இவருடைய ஜாதக அமைப்பை பார்த்திங்கன்னா லக்கணத்தில் ராகு இருக்குது, பிடிவாதம் ஓவராக இருக்கும். வாக்கில் சனிகராக இருக்குது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்கிடுவார். தைரியம் சுத்தமாக இல்லை. 4ஆம் இடம் ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்குது. ராகு இருக்கிறதுனால சுகம் சார்ந்த ஒரு ஏக்கம், தீராத ஒரு ஏக்கத்தில் இருப்பார். சுக்கிரன் இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீடு கட்ட ஒரு திருப்தியான ஒரு வீடை கட்டி ஒரு சுகத்தை அனுப்பிப்பார். குழந்தை பாக்கியம்லாம் நல்லா இருக்குது. எதிரிகள் ஸ்தானத்தில் சுக்கிரன் கெட்டுப்போகுது. சந்திரன் மறைஞ்சதுனால எதிரிகளை எதுவும் தப்பு செஞ்சால் மன்னிச்சு விடுவார். சுக்கிரன் கெட்டு போதனால சிறு வயதில் தாயிடம் திட்டு வாங்கி, சகோதரியிடம் திட்டு வாங்கி, திருமணத்துக்கு பின் மனைவிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கணும் இந்த கையெழுத்துக்காரரு. 7ஆம் இடத்துலையும் அதையும் சுக்கிரன் ராகு இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஒரு கலத்தர தோஷத்தை கொடுக்கு. 7ஆம் இடத்துல ஒரு ராகம் இருக்கிறதுனால ஒரு மனைவி கூட கருத்து வேறுபாடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அனுசரித்து போகிறது, விட்டு கொடுத்தலாம் இந்த நம்பரு போகாது. அதனால் அந்த நம்பரை மனைவி கூட கருத்து வேறுபாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். 9ஆம் இடம் பாகிஸ்தானம் சுத்தமாக இல்லை. அப்பா சொத்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப இந்த நம்பரு 2 பக்கம் 8 வர்றதுனால ஏதாவது ஒரு வாழ்க்கையில் தேடுறது ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இங்கே 9ஆம் இடம் வேறு, தகப்பனார் சொத்து வேறு, அதில் ஸ்தானத்தில் சுத்தமாக பார்வை கூட இல்லை. ஆகையால் இந்த நம்பருக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமப்படும். ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குன்னா அவர் கையெழுத்து மாற்றின அப்புறம் தான் நடக்கும். பெரும்பாலும் 8ஆம் நம்பர்காரங்களுக்கு பேர் மாற்றம் கிடைக்கிது.
எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஒரு 30 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க விட மாட்டேங்கி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 வயசு ஆளுக்கெல்லாம் நான் 8ஆம் நம்பருக்காருக்கு பேரை மாற்றி கொடுத்துருக்கோம். இது அனுபவம் கண்ட உண்மை. அவங்களுக்கு எப்படியாவது லைஃப்பை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பேர் மாற்றத்தை 8ஆம் நம்பருக்கு கிடைச்சிருது. ஆனால் 30 வயசு வரைக்குள்ள அது கிடைக்கிறதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். 30க்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கி 40க்கு பிறகு மதிக்கத்தக்க ஆளாக இருக்காங்க. இவருக்கு அப்பா சொத்து பார்வையில் கூட இல்லை, அதனால் அதை சார்ந்த கவலை உண்டு. ராகு 10ல் இருக்கனால கம்சம் தொழில் உண்டு. நெருப்பு சம்பந்தமான தொழிலும் காட்டுது. பார்வை வேற 10ஆம் இடத்தை பார்க்கு, அதனால் தொழிலாம் நல்லா பிஸியாக இருப்பார். லாபஸ்தானத்தில் ஒன்றையும் காணும், அந்த பார்வையில் தான் விழுது. வீண் வரையும் பண்ணலை. முத்துக்குமாருடைய மனக்கவலை, தைரியம் கம்மியாக இருக்குது. அப்பா சொத்து புகழ் இதெல்லாம் வலு இல்லாமல் இருக்குது, அதை சார்ந்த இயக்கம் உண்டு. பண இருப்பு இல்லை. முத்துக்குமாருடைய மனக்கவலை, தைரியம் கம்மியாக இருக்குது. புகழ் ஸ்தானம் அப்பா சொத்து கிடைக்கிறது தாமதப்படும். சுத்தமாக கிடைக்க பார்வை இல்லாமல் தவிப்பார். பண இருப்பு சம்பந்தமான குறைபாடு, பண இருப்பு தங்களையும் பாரு. இதுதான் முத்துக்குமாரின் வாழ்க்கை தரம். அடுத்து வசந்தகுமார். வசந்தகுமாருக்கு நியூமராலஜி நம்பர் 49, பிரமிடு நம்பர் 53. முன் வீலும் பஞ்சரு, பேக் வீலும் பஞ்சரு. இவருக்கு நம்ம சொன்ன மாதிரி அண்ணாதுரைக்கு சொன்ன மாதிரி இவரும் 49. யாரும் செய்யாத ஒரு அரிய பெரிய சாதனையை செய்வார். இவர் எங்கேயாவது ஒரு அடிமை தொழில் பார்த்தாருன்னா இந்த நம்பருக்கு அடிமை தொழில் தான் கிடைக்கும். இந்த நம்பர் மேஸ்திரி வேலை 10 பேரை வச்சுக்கிட்டு மேலே வேலை பார்த்துக்கிட்டு தானே அந்த வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும். 10 பேரை மேய்க்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. தானே அடிமட்ட வேலையும் பார்க்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. கடின உழைப்பாளி இந்த நம்பரும் முத்துக்குமாரும் கடின உழைப்பாளி. 8ஆம் நம்பரு 10 பேரை மேய்க்கக்கூடிய வேலையும் பார்த்துக்கிட்டு தானும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஸ்திரி வேலை, கடின உழைப்பாளி. இதுவும் மேஸ்திரி வேலையை பார்த்து 10 பேரை மேய்ச்சிக்கிட்டு தானும் அந்த வேலையை பார்ப்பார். இவருக்கும் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது. இவருக்கு 8ஆம் நம்பருக்குனால இவரும் மன அழுத்தம் உண்டு. யாரும் செய்யாத ஒரு அரிய பெரிய சாதனைகள் 49க்கு சொல்லியிருக்கோம். மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்ன இப்படி ஒரு பெரிய காரியம் செஞ்ச அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி கேட்கும். அவருக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி டேலண்ட் இவருக்கு இருக்குது. இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால ஒரு பிடிவாதக்காரர். சூரியன் இருக்கிறதுனால தன்னம்பிக்கையும் நல்லா இருக்குது. வாக்கு சுத்தமாக எடுக்கல. வாக்கு ஸ்தானம் சுத்தமாக இல்லாதனால நான் சொன்னால் யார் கேட்கா அப்படின்னு தத்தளிக்காரு. தைரியம் கம்மி. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனிக்கிரகம் இருக்கனால ஆசைப்பட்டு அடைகிறது ரொம்ப தாமதப்படுத்தும். ஒரு காலதாமதமாகி பிறகுதான் ஒரு வீடு கட்டுற யோகத்தை தரும். ரொம்ப காலதாமதமாகும். குழந்தை பாக்கியம் சுத்தமாக காலியாக இருக்குது. இந்த பார்வையில் கிடைக்கி. நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வலுத்து இருக்குது. நண்பர் வட்டாரம் அதிகமாக இருக்கும். அதிகமாக நண்பர் கூட்டத்தோடு இருந்துக்கிட்டே இருப்பார். எல்லார்ட்டையும் ஒரு அனுசரித்து போகிறது, விட்டு கொடுத்து போகிறது. இந்த நம்பர் 7ஆம் இடம் வலுத்து இருக்கனால வீட்டுக்காரம்ப கூட அனுசரித்து போகிறது இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது அதிகமாக இருக்கும். எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடிய டேலண்ட் 7ஆம் இடம் வளர்த்துருக்கனால அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிகமாக இருக்கும். சந்திரன் 8ல் மறையதுனால கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருப்பார். அப்பா சொத்து கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் ஒரு பெண்களை அலங்கரிக்கிற தொழில் காட்டுது. இருப்பு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் காட்டுது. ராகு 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும். வசந்தகுமாருடைய மனக்கவலை, வாக்கீடுபடலை, தைரியம் சுத்தமாக இல்லாமல் இருக்குது. தாத்தாவுடைய புண்ணியம் இல்லாமல் இருக்குது. பண இருப்பு 2, 5, 11ல் ஒரு கிரகம் தான் இருக்குது. ஆகையால் இவர் வரவும் செலவும் கரெக்டாக இருக்குது. அளவுக்கு மீறி இந்த 2 ஸ்தானத்தில் இல்லாத 2ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடம் 3 இடத்துல தனஸ்தானம் இருந்தால் தான் வலுவாக இருக்கும். இவருக்கு 11ஆம் இடம் இருப்பில் மட்டும்தான் ஒன்று காட்டுது. அதையும் விரயம் பண்ணிடுறதுனால பண இருப்பு சம்பந்தமான மனக்கவலையில் இருப்பார். இவருடைய மிகப்பெரிய கவலை வாக்கீடுபடலை, தைரியம் கம்மி, பூர்வ புண்ணியம், பணம், அதிர்ஷ்டம், யோகம் கம்மியாக இருக்குது. பண இருப்பு அதிகமாக இல்லை. இதுதான் வசந்தகுமாரின் வாழ்க்கை தரம். இப்போ செல்வலட்சுமி. இவங்களுடைய நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 16. இவங்களுடைய இந்த 40ஆம் நம்பருக்கும் இவங்களுக்கும் அல்சர் ப்ராப்ளம் உண்டு. 4ஆம் நம்பருக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி, அஜீரண கோளாறு. யார்கிட்டையும் ஒரு ஃபேன் சுவிட்சை போடணுன்னா ஒரு ஆளை போடுற மாதிரி ஒரு சுவிட்சை போட்டு விட்டால் சுற்றிக்கிட்டே இருப்பார். இந்த வேலையை செஞ்சு முடித்தா பிறகு அடுத்து பொசுக்குன்னு வந்து கோந்துக்கிடுவாங்க. இவங்களை இயக்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னன்னு கட்டளையிட்டால் தான் அடுத்த வேலையை இறங்குவாங்க. இல்லைன்னா அப்படியே கோந்துக்கிட்டு அடுத்து சுயமுயற்சி எடுக்க முடியாது. இந்த நம்பரும் பலகீனமாக இருக்குது. பிரமிடு நம்பர்லேயும் 16 வர்றதுனால ஆன்மீகம் தார்மாராக ஏறும். திடீர்னு சாமியை திட்டக்கூடிய சூழ்நிலைக்கும் இந்த நம்பர் தள்ளப்படும். அதிகமாக சாமியை விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க.
வெளியே நாத்திக மாதிரி சில நேரம் சாமி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பத்தில் விட்டுருவாங்க. ஏன்னா 7ஆம் நம்பர் ஒரு குழப்ப நிலை. யாரையும் ஏதாவது ஒரு செய்யட்டு டயத்துக்கு போன தொடர்லேயே நம்ம 7ஆம் நம்பரை பற்றி சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு சொன்னால் டயத்துக்கு அதை செய்ய மாட்டாங்க, காலதாமதமாகி தான் செய்வாங்க. காரியத்தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். முயற்சி பூரம் பிறருக்கு தொண்டு செஞ்சால் பேரு புகழை கொடுக்கும். சுயமாக தனக்குன்னு தேடிக்கிட்டால் காரியத்தடை அதிகமாக பார்ப்பாங்க. இவங்களுடைய மனக்கவலை இவங்களுக்கு வந்து சுய முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிக்காங்க. அதனால் ஒரு ஆளால் உடன் யாராவது பழக்கத்தில் இருந்து ஊக்கப்படுத்தினா தான் உண்டு, இல்லைன்னா அவங்க சொந்தமாக இயங்க முடியாது. பிரமிடு நம்பர்லேயும் 7 வர்றதுனால மிகுந்த காரியத்தடை, தன் வேலை தனக்கு பிரயோஜனப்படாமல் தத்தளிக்காங்க. ஒரு மிகுந்த ஒரு டயத்துக்கு ஒரு வேலை செய்யாமல் அலட்சியப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. பிற பார்க்கலாம் சொல்லி தட்டி கழிச்சு கடைசியில் தான் அந்த வேலையை ரிஸ்க் எடுத்து பார்ப்பாங்க. இவங்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் குரு இருக்குது, பிறருக்கு குரு மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க. சூரியன் இருக்குது, தன்னம்பிக்கை நல்லா இருக்குது, பாடி ஹீட் இருக்குது, வாக்கில் சனிக்கிரகம் இருக்குது. அதனால் பிறரிடம் வாக்க கொடுத்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு மாட்டிக்குவாங்க. தைரியம் கம்மியாக இருக்குது, சுகஸ்தானம் நல்லா இருக்குது, ஒரு வீடு கட்டி சுகமாக அணுக்கக்கூடிய டேலண்ட் காட்டுது. 5ஆம் இடம் ராகு இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமாக ஒன்று குழந்தை பாக்கியம் தாமதமாகும், இல்லை குழந்தை கிடைச்சிட்டால் பிள்ளைகள் சார்ந்த கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. 6ஆம் இடம் குருவும் சூரியன் மறையுது. குரு மறைகிறதுனால சுபகாரியம் நடக்கிறதுக்கு ஒரு காலதாமதத்தை கொடுக்கும். சூரியனும் மறைகிறதுனால ஒரு வாழ்க்கையில் எப்படா ஒரு வெளிச்சம் வரும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க. நண்பர் வட்டாரம் நல்லா இருக்குது. 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், வீட்டுக்காரோட அனுசரித்து போகிறது எல்லாமே நண்பர் வட்டாரம் அதிகமாக காட்டுது. இந்த பேர்லேயும் அதிகமாக நண்பர் வட்டாரம் காட்டுது. இவங்களுக்கும் நண்பர் வட்டாரம் நல்லா இருக்குது. இவங்களுக்கு அப்பா சொத்து சுத்தமாக பார்வை இல்லை. அந்த குரு வந்து 9ஆம் பார்வை பார்க்கு. ஆகையானால ஒரு காலதாமதமாகி ரொம்ப வயசு கடந்த பெண்ணே கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் பார்வை இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் ஒன்றும் இல்லை, பார்வையில் உள்ளதுனால கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். பண இருப்பு இருக்குது. 2, 5, 11 தனஸ்தானத்தில் ஒவ்வொரு கிரகம் இருக்கிறதுனால ஒரு நிதானமான ஒரு பண நடமாட்டம் எப்பயும் ஒரு பணம் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் ஒரு திருப்தி காணலான்னு சொல்லி நார்மலான ஒரு வளர்ச்சி, அதிகமான ஒரு வளர்ச்சி இல்லாமல் தேவைக்கு பணம் ரொட்டேஷன் அவங்ககிட்ட இருக்கும். ஜி செல்வலட்சுமிக்கு தைரியம் கம்மியாக இருக்குது, பிள்ளைகள் சார்ந்த கவலை, அப்பா சொத்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகும், தொழில் சார்ந்த கவலை. இதுதான் ஜி செல்வலட்சுமியின் வாழ்க்கை தரம். பி வேல்முருகனுக்கு நியூமராலஜி நம்பர் 49, பிரமிட் நம்பர் 65. உங்களுக்கு 49 இன்னைக்கு அதிகமாக வந்திருக்கு. வி அண்ணாதுரைக்கு 49, பி வசந்தகுமாருக்கு 49, பி வேல்முருகன் 49. இன்னைக்கு பேரலபுரம் ராகு கிரகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு தேதிக்குள்ள குணம் மாதிரி இன்னைக்கு தொடர்பில் இந்த நம்பர் அதிகமாக தொடர்றதுனால இந்த 49க்குரிய குணம் பூரா அவங்களுக்கு அப்படியே பொருந்தும். இவரும் திறமைக்கு மீறிய யாருக்கும் செய்ய முடியாமல் ஒரு அரிய பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய நம்பரு. 4ஆம் நம்பர் ஒரு கடின உழைப்பு, 9ஆம் நம்பர் உருவாக்கும். 49 யாரும் செய்யாத ஒரு அரிய பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய நம்பரு. எதையும் உருவாக்கும். மற்றவங்களாம் ஆச்சரியப்படுற மாதிரி இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி ஆச்சரிய கேட்பாங்க. இதெல்லாம் என்ன பெரிய வேலையா, இதெல்லாம் ஒரு ஈஸியான வேலைன்னு சொல்லி அவர் ஈஸியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆச்சாரம் சாஸ்திரத்தை மதிக்கக்கூடிய நம்பர் 65. இவங்களோட ஒரு பூஜை பரிகாரம் மற்ற ஏதாவது செய்யணும், அந்த சாஸ்திரத்தை மதிப்பாங்க. அதுக்கு டைம் ஒதுக்கி சில இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று அறிவு சம்பந்தமான வேலை, இன்னொன்று புத்தி சார்ந்த வேலை. 2 உடல் உழைப்பு இல்லாத நம்பரை இருக்கிறது. அதுபோக ஒரு செயலை இறங்கி ஆழம் தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும். 4ஆம் நம்பரும் ஒரு குழப்ப நிலை, 2ஆம் நம்பரும் ஒரு குழப்ப நிலை. ஆழம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி 2ஆம் நம்பர் தத்தளிக்கும், 4ஆம் நம்பரும் ஒரு மனக்குழப்பம். ஆகியால் இந்த நம்பரு அதிகமான மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. இந்த நம்பரு சுயம்படி வடிக்க முடியாமல் தத்தளிக்கும். இயல்பு வாழ்க்கையில் வாழ முடியாது, கையெழுத்தை மாற்றின அப்புறம் தான் தப்பிக்கும். இந்த நம்பரும் நம்புற விஷயத்தை நம்பாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அலட்சியப்படுத்தும். இந்த நம்பரும் நம்பக்கூடிய தருணம் இருக்குது. இந்த நம்பரு செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, செஞ்ச தப்பே மறுபடியும் செஞ்சு மாட்டிக்கிறது. இரட்டை மனத்தில் இருப்பாங்க. நம்புற விஷயத்தை நம்பாமல் தத்தளிக்கிறது. இவருடைய இந்த நம்பர் படி அதிகமாக மனக்குழப்பத்தில் இருப்பார். இவருடைய குழப்பத்துக்கு இருக்கிற ஆளையும் குழப்பிக்கிட்டே இருப்பார். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா லக்கணத்தில் குரு இருக்குது, அடுத்தவங்களுக்கு குரு மாதிரி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பார். சந்திரன் இருக்குது, சாந்தமாக பேசுவார். புதன் இருக்குது, அடுத்தவங்கள வசீகரமாக பேசி பேச்சால் கவர்ந்து விடுவார். பேச்சால் இன்சூரன்ஸு எதுவும் பண்ணால் ஈஸியாக அவர் அழகாக வாய்த்திறமை உள்ள தொழிலை பார்த்துக்கலாம்.
தைரியம் கம்மியாக இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனி கிரகம் இருக்குது, ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்குது. ஆகையால் ஏதாவது சுகமாக வீட கட்டையில் ரொம்ப காலதாமதமாகும். இன்னொன்று திருப்தி இல்லாமல் இருக்கும். சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கட்டி அதை அனுபவிக்கிற ஒரு 50% மன நிறைவு இருக்கும். குழந்தை பாக்கியம் இந்த பார்வையில் கிடைக்கி. சுக்கிரன் கெட்டு போகுது. சுக்கிரன் கெட்டு போயிட்டால் ஆணாக இருந்தால் பெண்ணிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும். பெண்ணுக்கு கெட்டு போயிட்டால் ஆணிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆணுடைய பேராக இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவிடம் சகோதரியிடம் திட்டு வாங்கிட்டு, கல்யாணத்துக்கு பிறகு மனைவியிடம் திட்டு வாங்கிட்டே இருக்கணும். 7ஆம் இடம் ஒரு கலத்தர தோஷம் காட்டுது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் இருக்குது. அப்பா சொத்து பார்வையில் குரு பார்வையில் தான் உழுது, காலதாமதமாகி கிடைக்கும். 9ஆம் பார்வைங்கிறனால ரொம்ப காலதாமதத்துக்கு பிறவே ஒரு 50 வயசு 60 வயசுக்கிட்ட நெருங்கி தான் அதுக்கப்புறம் தான் கிடைக்கக்கூடிய தருணம் காட்டுது. குரு வேற 10ல் நீசம் பெறுது, சூரியன் இருக்குது. ஆகையால் தொழில்ஸ்தானம் நல்லா இருக்கவருக்கு பார்வையில் வர கிடைக்கும். இரும்பு தொழில் பார்த்துக்கலாம், கம்சம் தொழில் பார்த்துக்கலாம், பெண்கள் அலங்கரிக்கிற தொழில் கற்றுக்கலாம், நெருப்பு தொழில் பார்த்துக்கலாம். ஆகையால் ஒரு தொழில் வலுவாக இருக்குது. தொழில்ஸ்தானம் பார்வையில் வேலை உள்ளதுனால எப்பயும் தொழில் ரீதியாக ஒரு பிஸியாகவே இருப்பார். பணப்பழக்கம் நார்மலாக இருக்குது. வீண் வரையும் பண்ணலை. பி வேல்முருவோட மணக்கவலை தைரியம் கம்மியாக இருக்குது. தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. அப்பாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. பணப்பழக்கம் மீடியமாக இருக்குது. யோக பலன் கம்மியாக இருக்குது. தைரியம் கம்மியாக இருக்குது. யோக பலன் கம்மியாக இருக்குது. அப்பா சொத்து கிடைக்கிறனா காலதாமதமாகிக்கிட்டு இருக்கும். அதை சார்ந்த கவலையில் இருப்பார். பண இருப்பு கம்மியாக இருக்குது. தேவையான அளவு பணப்பழக்கம் கம்மியாக இருக்குது. அதிர்ஷ்டம் யோகம் கம்மியாக இருக்குது. பி வேல்முருகனுடைய மணக்கவலை அதிர்ஷ்டம் யோகம் இது கம்மியாக இருக்குது. பண இருப்பு கம்மியாக இருக்குது. இதுதான் பி வேல்முருகனின் வாழ்க்கை தரம். கே மீனாட்சி. கே மீனாட்சிக்கு இந்த கஸ்டமரு நம்ம தொடர்பில் இருந்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பேர் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க என் பேர் பழைய பேரை பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க பேரை பற்றி போடுறோம். பி மீனாட்சி. நியூமராலஜி நம்பர் 33, பிரமிடு நம்பர் 96. இவங்களுக்கு நியூமராலஜி நம்பரில் 2 பக்கம் சுக்கிரன் சம்மந்தப்படுது. சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் என்ன ஆகும்னா, பெரும்பாலும் 2 பக்கம், ஒரு பக்கம் இருந்தாலே பெரும்பாலும் சுக்கிரன் நம்பர் வந்துட்டாலே இலவச பொருள், எனக்கு இது கிடைக்காதா அது கிடைக்காதா, உழைக்காமல் வாங்குற விஷயத்தை தான் அதிகமாக விரும்பிக்கிட்டே இருக்கும். இது கிடைச்சிடாதா அது கிடைச்சிடாதான்னு சொல்லி ஒரு இலவச பொருள் வாங்குறதுக்கு அதிகமாக சுக்கிரன் விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். பிரமிடு நம்பர்லேயே அதே நம்பர் இருக்கிறதுனால கம்பல்சரியாக இவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு இவங்களுடைய காலியான எந்தெல்லாம் காலியாக இருக்கோ அது சம்பந்தமாக அது இலவசமாக கிடைச்சிடாதா அந்த இயக்கத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு 2 பக்கம் சுக்கிரன் வர்றதுனால கொஞ்சம் வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆகையால் இவங்களுக்கு ஒரு பண சிக்கனமாக இருப்பாங்க. செலவழிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தன்னுடைய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை சுக்கிரனால ஒரு தந்திரக்காரர் ஒரு எந்திரக்காரர் அதிகமாக உங்களுக்கு 6ஆம் நம்பரை பற்றி நியூமராலஜியில் அதிகமாக அந்த 6ஆம் நம்பரை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கோம். நீங்கள் அதில் போய் 108க்குள்ள இந்த நம்பரை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு கோயில் காரியம்னா மனம் உருகி கோயில் காரியத்துக்குன்னா டொனேஷன் கொடுத்துருவாங்க. 33ஆம் நம்பருக்கு பத்திராளி அருளால் அனைத்து நன்மையாக நடக்கும்னு ஒரு குணம் இருக்குது. அதை நியூமராலஜியில் பேசியிருக்கோம். பிரமிடு நம்பர் நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த 2 பக்கம் 6 வர்றதுனால ஒரு இலவச பொருளே வாங்குறத விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நம்பரை மாற்றினா பிறகு அவங்களுக்கு அந்த குணநிலை மாறி இருக்குது. இப்போ அது கிடையாது. இவங்களுடைய இதான் நியூமராலஜி நம்பரும் பிரமிடு நம்பர்லேயும் 2 பக்கம் 6 வர்றதுனால ஒரு கான்ஃபிடென்ட். நியூமராலஜி நம்பர் நல்லாயிருக்கு, பிரமிடு நம்பர் நல்லாயிருக்கு. வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்கணும்னு நினைக்காங்க. இருந்தாலும் ஏதாவது உருவாக்கணும்னா நமக்கு உடம்புல ஹீட்டு வேணும். அப்போ ஹீட்டுக்குரிய நம்பரு 1, 9 தான். இது 2 பக்கம் உட்காந்த இடத்துல பிளான் போட்டுக்கிட்டு எனக்கு ரூபா வந்துடணும், கல்லா நரம்பணுங்கிற மைண்டில் இந்த 6ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்கள மாற்றிட்டோம். இப்போ பழைய குணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கே மீனாட்சியுடைய மணக்கவலை தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. வாக்கில் ராகு இருக்குது. கொத்துற மாதிரி பேசுவாங்க. வாக்கில் புதனும் இருக்குது. பேசி பேச்சால் கவத்திடுவாங்க. சூரியன் இருக்குது. அடித்து பேசுவாங்க. பேச்சு திறமையால் அத்தனை காரியம் சாதிக்கக்கூடியவங்க. பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக ஏதாவது வாயை வச்சே பிழைக்கக்கூடிய பிள்ளை, வாயுள்ள பிள்ளை பிழைச்சிக்கணுங்கிற மாதிரி இவங்க வாக்குஸ்தானத்தில் வலுத்து இருக்கிறதுனால வாய் டேலண்டாலே அனைத்தையும் சாதிப்பாங்க. தைரியம் நார்மலாக இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் கம்மியாக இருக்குது. வீடை கட்டினாலும் அந்த பார்வையில் கிடைக்கி அது இருந்தாலும் இன்னும் திருப்தி காணலை, இன்னும் இது வேணும் அது வேணும், இன்னும் டெவலப் வேணும், இதெல்லாம் காணாது அப்படின்னு சொல்லி அந்த காலி இடமா இருக்கிறதுனால அதை சார்ந்த கவலை. பிள்ளைகள்னால சந்தோஷம். புதன் வேற உச்சம் இருக்கிறதுனால
ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கப்புன்னு புரிஞ்சுக்கிடக்கூடிய டேலண்ட் இருக்குது. 7ஆம் இடம் காலியாக இருக்குது. கையை விட்டு 2 அளவுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. தேவைக்கு பழகிட்டு விட்டுருவாங்க. 9ஆம் இடம் பாகிஸ்தானம், அப்பா சொத்து இந்த பார்வையில் தான் கிடைக்கி. இவங்களுக்கு இந்த பேர்லேயும் வேறு 6 வர்றதுனால, 2 பக்கம் 6 வர்றதுனால ஒரு இலவச பொருள் வாங்க விருப்பப்படுற மாதிரி 9ஆம் இடம் காலியாக இருக்கனால எனக்கு அப்பா சொத்து எப்படா வரும். இவங்க கேட்க முதல்ல நம்மகிட்ட வரையிலேயே இந்த மனநிலை தான் கேட்க வந்தாங்க, எனக்கு எப்போ வரும். ஏன்னா அந்த நம்பர் இலவசத்தை விரும்பக்கூடிய நம்பர், சொந்தமாக உருவாக்கக்கூடிய நம்பரு அந்த நம்பரில் இல்லை. இலவசத்தை விரும்பிக்கிட்டே இருக்கனால நம்ம கொடுத்து பேரை மாற்றின பிறகு அந்த சம்மந்தமாக புலம்பல் கிடையாது. ஏன்னா அந்த இடத்த பூரா அவங்களுக்கு பூர்த்தி பண்ணிட்டோம். ஆகையால் இது பழைய குணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவங்களுடைய பழைய கவலை அப்பா சொத்து கிடைக்காதன்னு ஒரு ஏக்கம், புத்தி சார்ந்த தொழில் காட்டுது, பணம் இருப்பு வரவும் சிலையும் கரெக்டாக இருக்குது. சனிக்கிரகம் 12 மறையினால ஒரு நரம்பு பலகீனம் காட்டும். குளிர் நேரம் பூரா அந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும். மீனாட்சியுடைய மனக்கவலை தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. சுகம் சார்ந்த கவலை, வீடு கட்டுற யோகம் இதெல்லாம் சார்ந்து திருப்தி இல்லாமல் ஒரு மனக்கவலை. 7ஆம் இடம் வீட்டுக்காரர் கூட விட்டு கொடுத்து போகிறது கிடையாது. ஒரு திருப்தி கம்மி, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது. அப்பா சொத்து கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம், பணம் வரவும் செலவும் இருப்பு ஸ்தானத்தில் 3 இடத்துல எண்ணி பார்க்காங்க, இருந்தாலும் எனக்கு இருப்பு தங்கலைன்னு ஒரு மனக்கவலை. இதுதான் கே மீனாட்சியின் வாழ்க்கை தரம். வி பாலமுருகன். வி பாலமுருகன் நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 33. 40ஆம் நம்பருக்கு சொந்த முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிக்காரு. நியூமராலஜி நம்பர் சுமாராக இருக்குது, பிரமிடு நம்பர் பலகீனமாக இருக்குது. இவங்களுக்கு 2 பக்கமும் நியூமராலஜி நல்லா இருக்குது, பிரமிடு நல்லா இருக்குது. இவங்களுக்கு நியூமராலஜி முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீல் நல்லா இருக்குது. சொந்த முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிக்காங்க. சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். 4ஆம் நம்பருக்கு நாளைய பிரச்சனை நினச்சிக்கிட்டே இயல்பு வாழ்க்கையில் வாழ முடியாமல் தத்தளிக்கும். சுய முடிவு எடுக்க முடியாமல் ஒரு ஆளை டையப் பண்ணியே வாழணும். ஸ்கின் அலர்ஜி உண்டு, அஜீரண கோளாறு உண்டு, உடல்லாம் அடிக்கடி ஒரு எண்ணெய் பலகாரமாக சாப்பிட்டு ஒரு நெஞ்செலாம் எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த நம்பருக்காரங்க. 4ஆம் நம்பர் தொடர்புள்ள அத்தனை பேருக்கும் இன்றைக்கி சொன்னது பூரா இது பூரம் நடக்கும். ஸ்கின் அலர்ஜி இருக்கும், உடல் சம்மந்தமாக பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். இவருடைய பிரமிடு நம்பர் 33 வர்றதுனால கோயிலுக்கு அறையத்துக்கு இந்த நம்பர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு ஒன்று மணி அடிக்கணும், இல்லை சொந்தமாக குலதெய்வத்துக்கு அவங்களே ஒரு எடுத்து செய்யக்கூடிய நடத்தக்கூடிய டேலண்ட் இருக்குது. அப்படியே செய்ய முடியலைன்னா தன்னால் ஏன்ற ஒரு காணிக்கையை கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு அந்த நம்பர் பிரமிடு நம்பர் நல்லா இருக்குது. இந்த நம்பரு இலவசத்தை விரும்பும், இந்த நம்பரு உழைக்க தயாராக இருக்கும். இவர் கையெழுத்து மாற்றின அப்புறம் தான் இந்த முன்வீல் நியூமராலஜி நம்பரு சரிப்படுத்திக்கிட்டு பிரமிடு நம்பர் சரிப்படுத்திக்கிட்டால் 100% ஓடுறதுக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். இந்த நம்பர் 2 பக்கமும் தயாராகிட்டு, இந்த நம்பர் 2 பக்கம் தயாராகிட்டு, ஆனால் அந்த நம்பர் உடம்பு தேவையான அளவுக்கு உருவாக்கக்கூடிய டேலண்ட் அந்த நம்பரில் கம்மியாக இருந்தது. இவங்களுக்கு பேக் வீல் நல்லா இருக்குது, முன்வீல் பஞ்சர். ஆகையால் இவர் 50% எந்திக்க முடியும். முன்வீலில் ஒரு டேலண்டாக எந்திக்கணும்னு நினச்சால் அந்த நம்பரை அவங்கள எந்திக்கூடாது. ஒரு 50% அவங்களோடைய ஜெயிக்கிறதுக்கு ஒரு தருணம் கம்மியாக இருந்துக்கிட்டே இருக்குது. 2 பக்கம் 1, 5, 6, 9 வந்தால் தான் ஒரு சாதனைக்கு தயாராகிட்டுன்னு அர்த்தம். பேக் வீல் நல்லா இருக்குது. ஃபுல் டேலண்ட்டை காட்டணும்னா 2 பக்கம் நல்லா இருந்தால் தான் டேலண்ட்டை காட்டும். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது, கான்ஃபிடென்ட் நல்லா இருக்குது, பாடி ஹீட் இருக்குது, 10 பேருக்கு குருமார் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பார், வாக்கில் புதன் இருக்குது, சந்திரன் இருக்குது, சாந்தமாக பேசுவார், நெளிய சுழியாக பேசுவார், யாரையும் பேச்சால் கவர்ந்து விடுவார். தைரியம் கம்மியாக இருக்குது. 4ஆம் இடம் ராகு இருக்குது. சுகம் சார்ந்த கவலை, தேவையான அளவு வீடை கட்டினாலும் அது திருப்தி இல்லாமல் ஒரு குறைபாடில் இருப்பார். சுக்கிரன் இருக்கனால பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 50% திருப்தியாக இருப்பார். மீதி ஒரு 50% ஒரு குறைபாடாக நினச்சிக்கிட்டு இருப்பார், இன்னும் ஒரு ஏக்கத்தில் இருப்பார். பூர்வ புண்ணியம் கம்மியாக இருக்குது, பார்வையில் தான் வருது. குழந்தை பாக்கியம் பார்வையில் கிடைக்கி. சுக்கிரன் நம்ம சொன்ன மாதிரி சுக்கிரன் கெட்டு போயிட்டால் ஆணாக இருந்தால் பெண்ணிட்ட திட்டு வாங்கணும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட திட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்கு. வி பாலமுருகன் சுக்கிரன் கெட்டு போயிருக்கு. அப்போ திருமணத்துக்கு முன் அம்மாவிடமும் சகோதரியிடம் திட்டு வாங்கணும், திருமணத்துக்கு பின் மனைவிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பார். 7ஆம் இடம் கல்யாண ஸ்தானத்தில் எழுத்து இல்லை, இந்த நம்பர் தாமதப்படுத்தும். அப்படியே இருந்தாலும் திருப்தி கம்மியாக இருக்குது. அப்பா சொத்து கிடைக்க முடியாமல் தத்தளிக்காரு. பார்வையில் விழுது ரொம்ப காலதாமதமாகும். தொழில் நல்லா பார்வையிலே இருக்குது, தொழில் பிஸியாக இருப்பார். பணப்பழக்கம் பரவாயில்ல, வீண் வரையும் பண்ணலை. தனஸ்தானம் இருப்பு ஸ்தானம் பணம் தேவைக்கு இருக்குது. வி பாலமுருகனுடைய மனக்கவலை, தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். மனைவியோட அனுசரித்து போகிறது கம்மியாக இருக்குது, திருப்தி கம்மியாக இருக்குது.
அப்பா சொத்து கிடைக்க முடியாமல் தத்தளிக்காரு, காலதாமதமாய் கிடைக்கும். இதுதான் வி பாலமுருகனின் வாழ்க்கை தரம். பி மாரிச்செல்வி நியூமராலஜி நம்பர் 34, பிரமிடு நம்பர் 39. நம்பரு முன்வீலு பஞ்சராக இருக்குது, பேக் வீலில் ஒரு 25% ஏர் இருக்குது. சுயநலத்தோட உடையில காரியத்தடை, பிறருக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பேர் புகழை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் நம்பருக்கு. 3ஆம் நம்பரு பிறருக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். 7ஆம் நம்பரு சுயமாக ஓடுனா காரியத்தடை. இவங்களுக்கு நியூமராலஜி நம்பரும் பலகீனமாக இருக்குது, பிரமிடு நம்பரும் பலகீனமாக இருக்குது. 39 நம்பரை பற்றி போன பழைய தொடரில் பூரா நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். தன்னுடைய திறமை பூரம் கூட இருக்கிறவங்க பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய உழைப்பை யாரோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பி மாரிச்செல்விக்கு பிரமிடு நம்பர் 39 ஒரு ஆத்ம திருப்திக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்றுனா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போகக்கூடிய டேலண்ட். தன்னுடைய திறமை பூரம் உடனே இருக்கிறவங்க சக்க பிழிஞ்சி சாறு பிழிஞ்சி யூஸ் பண்ணிட்டு தூரப்பட்டுருவாங்க. அது யாருங்கிறத அவங்க கூட இருக்க அவங்க பக்கம் தான் தெரியலாம். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி மனநிலை இருக்கும். சின்ன பிள்ளையாக இருந்தால் அதுக்குரியதை சொல்கிறா புரியாது. ஒரு வயசு கூட கூட அடிபட்ட அப்புறம் தான். ஆனால் கூட இருக்கிறவங்க தான் அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும். இவங்களுடைய உழைப்பை உடனே இருக்கிறவங்க யாரோ அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஒரு தேவைக்கு நல்லா பழகிட்டு பயன்படுத்திக்கிட்டு விட்டுருவாங்க. இவங்களுடைய உழைப்பு இவங்களுக்கு பயன்படாது. முயற்சி பூரா மெயின் போய்கிட்டு இருக்கு. என்ன தேடினாலும், ஒரு கல்யாணத்துக்கு தேடினாலும் தாமதம், ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு தேடினாலும் நம்பர் கரகஸ்தானத்தில் இருக்குது, ஆனாலும் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் அனைத்தும் தடைகளுக்கு பின்பு தான் கிடைக்கும். தடைகள் அனைத்தும் 100 தடவை கீழே இருந்தால் ஒரு தடவை தான் வெற்றி பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு தடையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாமி பக்தி ஏறும் இறங்கும். சாமியை உரிமையோட திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லி ஒரு ரொம்ப தாமதப்படுத்துறதுனால இறக்கம் காட்ட மாட்டாரா இறைவன், இறக்கம் காட்ட மாட்டாரா கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கவலையில் இருப்பார். நிறைய பேர் பூமியில் வந்து சாமியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த காரணம் பூரம் பல அனுபவத்தில் நான் 23 வருஷம் 24 வருஷத்தில் அனுபவத்தில் பார்க்கல. சாமியை திட்டுறவங்களை பூரம் பார்த்துட்டால் இந்த 7ஆம் நம்பர் தாக்கம் பூரம் தாறுமாறாக சாமி கும்பிட்றாங்க. சிலவங்க வந்து நாத்திக மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. உள்ளே போய் தேடி பார்த்தால் வெளியே நம்மகிட்ட நாத்திக மாதிரி பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அதிகமாக அவங்க தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள ஒரு புரியாத புதிர் மாதிரி இருப்பாங்க. ஆகையால் இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய கூட இருக்கிறவங்கள பூரா எரிச்சல் விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் இவங்க வந்து இல்லை சாமிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டி பேசிட்டு வீட்டில் போய் அவங்க அதிகமாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பத்தி சூடம் எதுவும் கட்டையில் சாமி முன்னாடி ரொம்ப இடிக்கிற அளவுக்கு என்ன தெரியுதான்னு சொல்லி அந்தளவுக்கு ஓவர் பக்தியில் மூழ்கி கிடப்பாங்க. 100%க்கு 200% போடுற அளவுக்கு ஓவராக ஆன்மீகம் கூடிரும். அந்த அளவுக்கு அந்த நம்பர் உண்டு. இவங்களுக்கு அதிகமாக காரிய தடையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஜென்ரலாக இந்த நம்பரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பி மாரிச்செல்வியுடைய ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கில் சுத்தமாக எடுபட மாட்டேங்கி, தைரியம் நல்லா இருக்குது, சுகம் ஸ்தானத்தில் சனி கிரகம் இருக்குது, சூரியன் இருக்குது. ஒரு காலதாமதமானாலும் வீடை கட்டிக்கிடுவாங்க, பரவாயில்லன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது, பிள்ளைகள்னால சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 6ஆம் இடம் சுத்தமாக காலியாக இருக்குது. 6ஆம் இடம் காலியாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடம் ராகு இருக்குது, சூரியன் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வீட்டுக்காரர் கூட கருத்து வேறுபாடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 9ஆம் இடம் அப்பா சொத்து இந்த பார்வையில் உழுது. புகழ் ஸ்தானம் தாத்தாவோட புண்ணியம் இந்த பார்வையில், அப்பாவோட புண்ணியம் இந்த பார்வையில் தான் உழுது. அப்பா சொத்து இது இருந்தால் காலதாமதமாகும். இந்த நம்பர் வேறு தடையை பண்ணிக்கிட்டு இருக்கு. தொழிற்ஸ்தானம் சுத்தமாக இல்லை, அதை சார்ந்த கவலை இந்த பார்வையில் உள்ளது, பரவாயில்லன்னு சொல்லலாம். பணம் இருப்பு வச்சிருக்காரு, வீண் விரயம் பண்ணலை. பி மாரிச்செல்வியுடைய மனக்கவலை தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு எடுபட மாட்டேங்கி. நான் சொன்னேன் யார் கேட்கான்னு தத்தளிக்காங்க. அப்பா சொத்து கிடைக்கிறதுக்கு தாமதப்படுத்தும். புகழ் சார்ந்த கவலை, யோகம் இதெல்லாம் அவங்களுக்கு முன்னோர்களுடைய புண்ணியம் கம்மியாக இருக்குது. தொழில் சம்பந்தமான புலம்பல். இதுதான் பி மாரிச்செல்வியின் வாழ்க்கை தரம். நம்ம ஒரு 10 பேரை பற்றி விளக்கியிருக்கோம். எம் ஐயாத்துரை, வி அண்ணாதுரை, கே அருண்குமார், எம் முத்துக்குமார், பி வசந்தகுமார், ஜி செல்வலட்சுமி, வி வேல்முருகன், கே மீனாட்சி, வி பாலமுருகன், பி மாரிச்செல்வி. இன்றைக்கி இந்த ஒரு 10 பேரை பற்றி விளக்கியிருக்கோம். இவங்களையும் ஒரு 2 பேர் நம்ம இயல்புல என் பேரை போட்டு காட்டுங்கன்னு சொல்லி தொடர்பில் இருந்தவங்க தான். இந்த தொடரில் நிறைய பேர் இந்த ஒரு புது விதமான ஒரு கைரேகை போட்டு அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச மாதிரி கையெழுத்து மூலமாக இவ்வளோ விஷயங்களை சொல்லல அத்தனை பேருக்கும் விரும்பி ஆர்வமாக கேட்குறதுனால இந்த பேர் ரீதியாகவே கொண்டு போய்கிட்டே இருக்கோம்.
அதிகமான பேர் என் பேர்லாம் வராதான்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறதுனால இது ரீதியாகவே ஒரு ஒரு 7 வாரம் ஒரு 2 மாதம் கணக்காக கிட்டத்தட்ட நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3 வாரத்துக்குள்ளே இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக முடிச்சுட்டு அடுத்து வேறு தலைப்பில் போகணும். இதில் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பேரை பற்றி நம்ம விளக்கிறதுக்கு ஒரு இதில் போட்டு காட்டுறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ஜி செல்வலட்சுமின்னு போடல, இதே இதில் அப்பா இன்சில் மாறுபட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஜி செல்வலட்சுமி மட்டும் ஜி செல்வலட்சுமிக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே மாதிரி எம் முத்துக்குமார் போட்டிருக்கோம், கே முத்துக்குமார் இருப்பாங்க, பி முத்துக்குமார் இருப்பாங்க, எஸ் முத்துக்குமார் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அப்பா இன்சில் படி கட்டெல்லாம் மாறுபடும். உங்களுடைய தனிப்பட்ட முறைகள் உங்கள் பேருக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரையும் நல்ல தெளிவாக வளர்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும். இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கல. இது சம்மந்தமாக இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு காரணமே நம்ம வந்து ஒரு 23 வருஷம் 24 வருஷம் அனுபவத்தில் உள்ளதை 12 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம புக்கை எழுதி வச்சிட்டோம். அந்த புக்கை மார்க்கெட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராமே ஆரம்பிச்சிருக்கோம். நிறையா பேர் அந்த புக்கை இதில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்க இருப்பாங்க. இதில் நார்மலாக பார்க்குறவங்க மட்டும் பொழுதுபோக்கு பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்து இதை பற்றி எனக்கு ஆழமாக இன்னும் சரியான டீட்டெயில் வேணும், எனக்கு தெளிவாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு புக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த புக்குடைய விலை வந்து 410 ரூபா. கொரியர் சார்ஜை சேர்த்து ஒரு 500 ரூபா வரும். நீங்கள் விருப்பப்படுறவங்க அந்த புக்கை வாங்கிக்கலாம். இப்போ அந்த புக்கை பற்றி பார்ப்போம். இது நியூமராலஜி புக்கு, மேட்சிங் நியூமராலஜி. கிட்டத்தட்ட ஒரு 270 பேஜுக்கிட்ட இருக்கும். இதோடைய புக்கோடைய விலை 410. கொரியர் சார்ஜை சேர்த்து 500 ரூபா வரும். உங்களுக்கு விருப்பப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுடைய விளக்கங்களில் இதில் தெளிவாக விரும்புகிறவங்க இந்த புக்கில் எல்லா தெரியாத விஷயங்கள் நீங்கள் அதிகமாக விருப்பப்படுறவங்க தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய மிகப்பெரிய பொக்கிஷன்தான் இறைவன் அனுக்கிரகம். இதை விருப்பப்படுறவங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களோட விருப்பப்படுறவங்க மேட்சிங் நியூமராலஜி இந்த தலைப்பில் வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு அபூர்வமான விஷயந்தான். இதில் வந்து அதிகமான விஷயங்கள், ஒரு ஆழமான விஷயங்களை தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கை வாங்கி பயன்படுங்க. உங்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த தொடர் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். எனக்கு மனநிறைவு தருகிறதை உணர்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தொடரில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி